உள்ளன. உதாரணமாக 2 பெரிய மசாலா நிறுவனங்களின் பொருட்கள் ஐரோப்பிய நாடுகளில் தடை செய்யப்பட்டுள்ளன. புற்றுநோயை உண்டாக்கும் பூச்சிக்கொல்லி மருந்து கண்டறியப்பட்ட காரணத்தினால் ஐயா, வெளிநாடுகளிலே செல்ல பிராணிகளுக்கே தராத உணவுப் பொருட்களை இந்நிறுவனங்கள் இங்கு சர்வ சாதாரணமாக விற்பனை செய்கின்றன. வெளிநாட்டுல செல்ல பிராணிகளுக்கு கூட ரெக்கமெண்ட் பண்ணாத ஒரு மசாலாவை நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா நம்ம குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரை எல்லாருமே சாப்பிட்டு இருக்கோம். நீங்க எல்லாருமே நல்லதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க தெரியுமா? அமுல் பிராண்ட் நம்ம இந்தியால ஒரு இன்டர்நேஷனல் பிராண்டு. சோ அந்த பிராண்டே பாத்தீங்கன்னா நல்லது இல்லைன்னு சொல்லி வெரிஃபை பண்ணி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஊர்ல நம்ம யூஸ் பண்ற மசாலால எவரெஸ்ட்ன்ற ஒரு மசாலா எவ்வளவு பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது சும்மா எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இருக்கிற எல்லா பெரிய பெரிய பிராண்டுமே இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எக்ஸாம்பிளா பாத்தீங்கன்னா அமுல்ன்ற பிராண்ட் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எவரெஸ்ட்ன்ற மசாலா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மசாலா வந்து வெளிநாட்டுல வந்து பேன் பண்றாங்க. அந்த அளவுக்கு இந்த மசாலா வந்து பாத்தீங்கன்னா மனித கழிவுகளையும் வேஸ்டேஜையும் வச்சு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னு சொல்லி. ஆனா நம்ம இந்தியால நீங்க எல்லாருமே, அதாவது என்னோட ஃபுட்டை நான் ப்ரிப்பேர் பண்ற ஃபுட்டு, என்ன மாதிரி மிடில் கிளாஸா இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் ப்ரிப்பேர் பண்ண ஃபுட்டை பார்த்துட்டு யாரெல்லாம் ஹைஜீன் இல்லைன்னு சொல்றீங்களோ, நீங்க எல்லாரும் மனுஷ கழிவுகளை தான் வந்து நல்லது நினைச்சு தின்னுட்டு இருக்கீங்க. ரொம்ப ஹைஜீன் நினைச்சு சாப்பிட்டு இருக்கீங்க. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.